ரைட். இன்னைக்கு வந்து நாங்க ரசாயன தாக்கங்களினுடைய வெப்ப விளைவு அதில் இடம்பெற்ற கடந்த கால வினாக்களை பற்றி பார்ப்போம். இதுல முதலாவது கேள்வி பின்வரும் கூற்றை கருத்தில் கொண்டு முதலாம் இரண்டாம் வினாக்களுக்கு விடையளிக்கட்டாம். கூற்று தரப்பட்டிருக்க ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலுடன் 1 கிராம் திண்ம சோடியம் ஹைட்ரோக்சைடு முற்றாக தாக்கம் புரியும் போது 1.47 கிலோ ஜூல் வெப்பம் வெளிவிடப்படுகிறது. ஐதான HCl கரைசலோட 1 கிராம் திண்ம சோடியம் ஹைட்ரோக்சைடு முற்றாக தாக்கம் புரியக்குள்ள வெளிப்படுற வெப்ப சக்தியின் அளவு தந்திரிக்கணும் 1.47 கிலோ ஜூல். இதை வச்சுக்கொண்டு முதலாவது கேள்வி HCl கரைசலுடன் 1 மூல் திண்ம சோடியம் ஹைட்ரோக்சைடு முற்றாக தாக்கம் புரியும் போது வெளிவிடப்படும் வெப்பத்தின் அளவு எவ்வளவு? அப்ப 1 கிராம் தாக்கம் அடையக்குள்ள 1.47 கிலோ ஜூல் வெப்பம் வெளிவிடப்படுது என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப 1 மூல் திண்ம சோடியம் ஹைட்ரோக்சைடு இப்ப தாக்கம் அடைய போகும். அப்ப 1 மூல் சோடியம் ஹைட்ரோக்சைட்டினுடைய திணிவை நாங்கள் பார்த்தோம்னா மூலர் திணிவென்று சொல்லலாம். அது 1 மூல் பதார்த்தத்தினுடைய திணிவை நாங்கள் மூலர் திணிவென்று சொல்லுவோம். அந்த மூலர் திணிவு வந்து சார் மூலக்கூறு திணிவுக்கு சமனாக இருக்கு. அப்ப இங்க சோடியம் ஒட்சன் ஐதரசன் சாரண திணிவுகள் தரப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி நாங்க சோடியம் ஹைட்ரோக்சைடுன்னு சார் மூலக்கூறு திணிவை கணிக்கலாம். சோடியத்துக்கு 23, ஒட்சனுக்கு 16, ஐதரசனுக்கு 1 அவ்வளத்தையும் கூட்டினோம்னா 40 என்று விட்டோம். அதாவது 1 மூல் சோடியம் ஹைட்ரோக்சைட்டினுடைய திணிவு வரவங்களுக்கு 40 கிராம் என்று வரும். 1 கிராம் தாக்கம் அடைஞ்சு 1.47 கிலோ ஜூல் வெளிவிடப்பட்டதுண்டா 40 கிராம் தாக்கம் அடைஞ்சு எவ்வளவு வெளிவிடப்படும்? 1.47 கிலோ ஜூல்ல 40ஆல பெருக்கணும்டா. சரி சரி, அப்ப பெருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு வெறும் விட 58.8 கிலோ ஜூலாக இருக்கு. சரி, 58.8 கிலோ ஜூல் மூன்றாவது விடை. இரண்டாவது மேற்தரப்பட்ட கூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ரசாயன தாக்கத்துடன் தொடர்பான சரியான சக்தி வரைபடம் பின்வருவனவற்றுள்ளது. மேற்தரப்பட்டது ஒரு அமில மூல தாக்கம் HCl என்ற அமிலத்தோட சோடியம் ஹைட்ரோக்சைடு என்ற மூலம் தாக்கம் அடையுது. அமில மூல தாக்கம் வந்து புறவெப்ப தாக்கம் என்று எங்களுக்கு தெரியும். அமில மூல தாக்கம்ன்றது புறவெப்ப தாக்கம் என்று எங்களுக்கு தெரியும். புறவெப்ப தாக்கம் என்ற என்ன நடக்கும்? புறவெப்ப தாக்கம் என்று சொன்னால் சூழலுக்கு வெப்பம் வெளிவிடப்படும். சரியா, சூழலுக்கு வெப்பம் வெளிவிடப்படும். அதாவது இங்க ஒப்பீட்டளவில் தாக்கின்ற சக்தி உயர்வாகவும் விளைவின்ற சக்தி குறைவாகவும் காணப்படுது. அதால சூழலுக்கு வந்து வெப்பம் விடுவிக்கப்படுது. இதுதான் புறவெப்ப தாக்கத்தில் நடக்குது. அப்ப விரைவை பொறுத்த வரைக்கும் தாக்கின்ற சக்தி கூடண்டபடியா தாக்கி விரைவின மேற்புறத்தில் இருக்க வேணும். விளைவின்ற சக்தி குறைவண்டபடியா விளைவு விரைவின்ற கீழ்ப்புறத்தில் இருக்க வேணும். தாக்கியிலிருந்து தான் விளைவு வரும். அப்ப தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி அம்புக்குறி இருக்க வேணும். எனவே சரியான பதம் முதலாவது. அடுத்த 3-4 ஆகிய வினாக்கள் எதினின் பூரண தகனம் தொடர்பான கீழே தரப்பட்டுள்ள சமப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டவையாகும். இதுல தகனம் தந்திருக்குது. தகனம் என்று சொன்னாலே அது வந்து ஒரு புறவெப்ப தாக்கமாகத்தான் இருக்கு. தகனம் என்றாலே அது வந்து புறவெப்ப தாக்கமாகத்தான் இருக்கு. சமன்பாடு வந்திருக்கு. எதீன் அதோட ஒட்சிசன் தாக்கம் அடையுது. 3 மூல் ஒட்சன் தாக்கம் அடையுது. தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு விளைவா 2 மூல் கார்பனீர் ஆக்சைடு 2 மூல் நீர் அதோட புறவெப்ப தாக்கம் என்றபடி 1400 கிலோ வெப்பம் வந்து வெளிவிடப்படுது. ரைட். இது ஒரு தாக்கம் வந்து சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு என்றபடியே எங்களுக்கு அங்கால கேள்வி செய்யறது ஈஸியா இருக்கு. சாரண திணிவுகளும் தரப்பட்டு. இப்ப கேள்வி பாருங்க. எதீனின் 1 மூல் பூரண தகனத்துக்கு உட்படும் போது உண்டாகும் நீரின் திணிவு கேட்டிருக்கிறார். 1 மூல் எதீன் இங்க தகனம் அடையக்குள்ள பூரண தகனம் அடையக்குள்ள உருவாகிற நீரின் மூலளவு பார்த்தோம்னா 2 மூல் நீர் உருவாகும். எங்களுக்கு கேள்வி நீரின் திணிவு தான் கேள்வி. 1 மூல் நீரின் திணிவு மூல திணிவுக்கு சமனா இருக்கும். ஐதரசன் சாரண திணிவு 1. அப்ப அதை நாங்கள் 2ஆல இருக்க வேணும். ஒட்சன் சாரண திணிவு 16 கூட்டினோம்னா 2 2 16 16 18 வரும். அதாவது 1 மூல் நீரின் திணிவு 18 கிராம். இப்ப இங்க உருவார நீர் மூல அளவு 2 மூல் நீர் தான் உருவாகுது. அப்ப 2 மூல் நீரின் திணிவு 18ஐ 2ஆல பெருக்கினோம்னு சொன்னால் 36 கிராம் என்று வரும். மூன்றாவது விடை பொருத்தம். நாலாவது எதீனின்
பூரண தகனம் தொடர்பான சரியான சக்தி மட்ட வரைபடம் பின்வருவனற்றுள்ளது. இதுவும் ஒரு புறவெப்பத்தாக்கம் கொண்டபடியா தாக்கின்ற சக்தி தான் கூடவா இருக்கும், விளைவின்ற சக்தி குறைவா இருக்கும். அப்ப தாக்கி வந்து மேல வரும். இங்க உள்ள தாக்கி எது? எதீனும் ஒட்சிசன். எதீன் ஒட்சிசன் மேல வரும் தாக்கி, விளைவு வந்து வரைவின்ற கீழ்ப்புறமாக வரும். சரியா? அப்ப பொருத்தமான விட 2 ஆகும். எதீன் ஒட்சிசன் தாக்கி மேல இருக்கு, கார்பன் ஆக்சைடு நீர் கீழே காட்டப்பட்டிருக்கு, தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி அம்புக்குறி இருக்கு. அடுத்து ஒரு வெண்ணமிலத்துக்கும் வெண்மூலத்துக்கும் இடையே நடைபெறுவது, அது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம். அதோட அமில மூல தாக்கம் வந்தபடியே அமிலத்துல H+ அயன் விடுவிக்கப்படும், மூலத்துல ஹைட்ரோக்சைடு அயன் விடுவிக்கப்படும். ரெண்டும் சேர்ந்து நீர் உருவாயிச்சுன்னு சொன்னா அதை நாங்க சொல்லுவோம் நடுநிலையாக்கல் தாக்கம்னு சொல்லுவோம். அப்ப ஒரு வெண்ணமிலத்துக்கும் வெண்மூலத்துக்கும் இடையில நடக்கிறது வந்து ஒரு நடுநிலையாக்க தாக்கமாக இருக்கிறதோட புறவெப்ப தாக்கமாகவும் இருக்கும். எனவே பொருத்தமான விட முதலாவது புறவெப்ப நடுநிலை தாக்கம். அடுத்த பகுதி 2 கேள்வியை பார்ப்போம். ஐதரசன் கார்பனீரொட்சைட் ஆகிய வாயுக்களை தனித்தனியே 2 பலூன்களில் நிரப்பிக் கொள்வதற்கு தரம் 10 மாணவர் குழு ஒன்றினால் தயார் செய்யப்பட்ட ஒழுங்கமைப்புகள் கீழே உள்ள வரிப்படத்தில் தனித்தனியாக காட்டப்பட்டுள்ளன. படங்களை பார்த்தோம்னா ஒழுங்கமைப்பு எக்ஸ், அதுக்குள்ள ஒரு கண்ணாடி போத்திலுக்குள்ள அலுமினியம் துண்டுகள், சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் இருக்குது. இங்கால ஐதரசன் வாயுவை சேகரிக்கிறதுக்காக பலூன் ஒன்று கட்டப்பட்டிருக்குது. நீர் கொண்ட பாத்திரத்துக்குள்ள இந்த அமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. அங்கால ஒழுங்கமைப்பு வையில பார்த்தோம்னு சொன்னா கல்சியம் கார்பனேட் துண்டுகள் இருக்குது. பாத்திரத்தின் அடிப்பகுதியில ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்குது. இங்க கார்பனீரொட்சைடு வாயு சேகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒழுங்கமைப்பு வை. இதுல பாருங்க கேள்வி, மேற்தரப்பட்ட ஒழுங்கமைப்புகள் இரண்டுடனும் தொடர்பட்ட ரசாயன தாக்கங்கள் புறவெப்பத்துக்குரியவை. 2 தாக்கங்களுமே புறவெப்பத்துக்குரியவையாக இருக்குது. அதாவது சூழலுக்கு வெப்பமனம் செய்யப்படும், விளக்கப்படும். ஆனால் ஒழுங்கமைப்பு எக்ஸில் பரிசோதனை பெரிய நீர்ப்பாத்திரம் ஒன்றுக்குள்ள வைத்து நிகழ்த்தப்படுகிறது. எனினும் ஒழுங்கமைப்பு வையில் பரிசோதனை அவ்வாறு நிகழ்த்தப்படுவது. இதற்கான காரணங்களை தெரியும். ரெண்டுமே புறவெப்ப தாக்கம், ஆனா ஒப்பீட்டளவில் ஒழுங்கமைப்பு எக்ஸில வெளிவிடப்படுகின்ற வெப்பத்தின் அளவு அதிகம். அதால நாங்கள் நீர் பாத்திரத்துக்களை வைக்காம விட்டோம்னு சொன்னா கண்ணாடி பாத்திரம் உடையறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப அதை தவிர்க்கிறதுக்குத்தான் ஒழுங்கமைப்பு எக்ஸ் வந்து நீர் பாத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கு. சரி, ஒழுங்கமைப்பு வையில கொஞ்ச அளவு வெப்பம் தான் வெளிவிடப்படும். ஆனா ஒழுங்கமைப்பு எக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகளவான வெப்பம் வெளிவிடப்படுறதால கண்ணாடி போத்தில் உடையிற சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு தான் நீர் பாத்திரத்துக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு என்று போட்டா சரி. அடுத்த கேள்வி, புறவெப்ப தாக்கம் ஒன்றுக்கான பெயரிடப்பட்ட சக்தி வரைபடம் ஒன்றை வரை. சரி, அப்ப நாங்கள் இதுல இருக்கிற ஒழுங்கமைப்பு எக்ஸை பயன்படுத்தியோ அல்லது ஒழுங்கமைப்பு வையை பயன்படுத்தியோ சக்தி வரைபடம், பெயரிடப்பட்ட சக்தி வரைபடம் என்றபடியா அதை அமைச்சு கொள்ளலாம். இது ஒரு புறவெப்ப தாக்கம் என்றபடியா நாங்க இந்த தாக்கத்தை எடுத்துக்கொள்வோமே, கல்சியம் கார்பனேட்டோட HCl தாக்கம் அடைகிற இந்த தாக்கத்துக்கு வரைவு. ரைட், பாருங்க. புறவெப்ப தாக்கத்துக்குரிய வரைவு வரைய சொல்லி கேட்டா வரைவின்ற வையச்சில சக்தி என்றதை கட்டாயம் கொடுப்போம். புறவெப்ப தாக்கம் என்று சொல்லிக்க பிள்ளைகள் எங்களுக்கு வந்து தாக்கின்ற சக்தி தான் அதிகமாயிருக்கும், விளைவின்ற சக்தி குறைவாயிருக்கும். அப்ப இங்க கல்சியம் கார்பனேட்டும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு கால்சியம் குளோரைட் வரும், அதோட நீர் வரும், மற்றது கார்பனிக் ஆக்சைடு வரும். இல்ல கல்சியம் கார்பனேட்டும் HCl வந்து தாக்கிகளா இருப்பினும் அது மாதிரி அம்புக்கு குறிக்க அங்காள வார இவ்வளவு வெறும் விளைவுகளா இருப்பினும் தாக்கின்ற சக்தி தான் அதிகம். ரெண்டபடியா வரைவின்ற மேற்பகுதியில தாக்கிகளை நாங்கள் காட்டுறோம். கல்சியம் கார்பனேட், திண்மம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கரைசல், கீழே விளைவை காட்டும். என்னென்ன? கல்சியம் குளோரைட்,
அதோட நீர், மற்றது கார்பன் ஆக்சைடு. சரியா, இப்படி போட்டா சரி. அம்புக்குறி தாக்கில இருந்து விளைவுக்கு வர மாதிரி காட்டி இருக்க. ரைட். அடுத்த பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள கைத்தொழில் உற்பத்தி செயல்முறையை கருது. இதுல Fe2O3 ஏர்மடைட் தரப்பட்டிருக்கு. ஏ என்ற ஒன்று தரப்பட்டிருக்கு, மற்ற கற்கரி தரப்பட்டிருக்கு, கார்பன். இதை பயன்படுத்தி இரும்பு உற்பத்தி செய்யப்படுது. அப்ப இரும்பு பிரித்தெடுப்புக்குரிய தாக்கம்ன்றது தெரியும் உங்களுக்கு. இரும்பு பிரித்தெடுப்புக்கு மூலப்பொருட்கள் ஏர்மடைட் இருக்குது, கற்கரி இருக்குது. அதோட ஏ என்ற இடத்துல கல்சியம் கார்பன் பெற வேண்டும், சுண்ணாம்புக்கல். இப்ப கேள்வி, இரும்பை பிரித்தெடுக்கும் போது ஏயில் நடைபெறும் ரசாயன தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா? ஏயில என்ன நடக்கும்? கல்சியம் கார்பனேட் வந்து நுண்ணிய தூளாக அரைக்கப்பட்டு ஊதுலைக்குள் இடப்படுது. அப்ப வலியோட தாக்கம் அடைஞ்சு கல்சியம் கார்பனேட் என்ன செய்யும்? வெப்பத்தை பெற்று கல்சியம் ஒட்சைட் ஆகும், கார்பனீர் ஒட்சைட் ஆகும், பிரிகி அடையும். தான் ஏயில நடக்கிற தாக்கம். ஆனா எங்களை கேட்டது அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கம்? இது வந்து ஒரு அகவெப்ப தாக்கம். ஏன் அகவெப்ப தாக்கம்? சூழல்ல இருந்து வெப்பத்தை பெற்று அதன் விளைவாத்தான் இது கல்சியம் ஒட்சைட் ஆகும், கார்பனீர் ஒட்சைட் ஆகும் பிரியுது. தாக்கம் நடக்கிறதுக்கு சூழல்ல இருந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும். ஆகவே இது வந்து ஒரு அகவெப்ப தாக்கம். பி பார்ட் பாருங்க, அத்தாக்கத்துக்குரிய சக்தி மட்ட வரைபடத்தை வரைந்து உரிய தாக்கங்களையும் விளைபொருட்களையும் குறிப்பிடுக. உரிய தாக்கங்களையும் விளைபொருட்களையும் குறிப்பிடலாம். இது ஒரு அகவெப்ப தாக்கம் என்றபடியா அகவெப்ப தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சூழல்ல இருந்து வெப்பம் என்ன செய்யப்படும்? உறிஞ்சப்படும். சரி, அதாவது விளைவோட ஒப்படைக்க தாக்கின்ற சக்தி வந்து இங்க குறைவாக இருக்கு. இப்ப இதுக்குரிய வரைவு தான் எங்களை கேட்டது. நாங்கள் இப்ப வரைவுக்கு இருக்கோம். பையத்துல எப்பவும் சக்தி என்று குடிக்கணும். இது ஒரு அகவெப்ப தாக்கம் என்றபடியா தாக்கத்தை எழுதுவோம் நாங்கள். கல்சியம் கார்பனேட் வெப்பத்தை பெற்று கல்சியம் ஒட்சைட்டாயும் கார்பனீர் ஒட்சைட்டாயும் பிரியுது. ரைட். இது ஒரு அகவெப்ப தாக்கம் என்றபடியா தாக்கின்ற சக்தி வந்து குறைவாக காணப்படும். ஆகவே விரைவின்ற கீழ்ப்பகுதியில தான் நாங்கள் தாக்கிய காட்டும் கல்சியம் கார்பனேட். விளைவின்ற சக்தி அதிகமாக இருக்கும். அப்ப விரைவின்ற மேற்பகுதியில விளைவை நாங்கள் காட்டும் கல்சியம் ஒட்சைட் பிளஸ் கார்பனீர் ஒட்சைட். தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி அம்புக்குரிய காட்டும். ரைட். இது சூழல்ல இருந்து வெப்பம் என்ன செய்யப்படும்? உறிஞ்சப்படும். இதான் அகவெப்ப தாக்கத்துக்குரிய கிராஃப். ரைட். அடுத்த கேள்வி, ஒரு மோல் டெசிமீட்டர் -3 சரிவை கொண்ட சோடியம் ஹைட்ரோக்சைடு, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சோடியம் குளோரைட் ஆகிய 3 கரைசல்கள் ஏபிசி ஆகிய 3 சோதனை குழாய்களில் வெவ்வேறாக இடப்பட்டுள்ளன. சரியா, சோடியம் ஹைட்ரோக்சைடு என்றது தெரியும் மூலம், HCl என்றது அமிலம், சோடியம் குளோரைட் உப்பு. இந்த மூன்றும் வந்து ஏபிசி என்ற வேற வேற சோதனை குழாய்கள்ல இருக்குதாம். கரைசல்களை வேறுபடுத்தி இனங்காண்பதற்கு மாணவர் ஒருவரால் செய்யப்பட்ட சோதனைகளும் அவற்றுக்குரிய அவதானிப்புகளும் பெறப்பட்டிருக்காம். பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது குழாய் ஏயில் உள்ள கரைசல் நூல் சிவப்பு நீல பாசி சாயத்தாள்கள் இடப்படுது. நீல பாசி சாயத்தாள்ல நிறமாற்றம் ஏற்படவில்லை, சிவப்பு பாசி சாயத்தால் நீளமாக மாறியது. சரியா, ஏக்கள் இருக்கிறது சோடியம் ஹைட்ரோக்சைடு என்ற வழியா அது வந்து என்ன, சிவப்பு பாசி சாயத்தால நீளமாக மாற்றும். மூலங்கள் சிவப்பு பாசி சாயத்தால நீளமாக மாற்றும். பியில அமிலம் இருந்தது. சிவப்பு நீல பாசி சாயத்தாளர் இடைக்க நீல பாசி சாயத்தாள்ல சாரி சிவப்பு நீல பாசி சாயத்தாளர் இதுல நிறமாற்றம் ஏற்படவில்லை. அப்ப பியில இருந்திருக்க வேண்டியது உப்பாத்தான் NaC. ஏன் ரெண்டுலயும் நிறமாற்றம் ஏற்படையில்லை. ஆகவே உப்பாத்தான் இருக்கு. அமிலம் இருந்ததுன்னு சொன்னா நீல பாசி சாயத்தால சிவப்பாக மாத்திடும். இங்க ரெண்டிலையும் நிறமாற்றம் ஏற்படாதபடியா இங்க NaC எல்லாம் இருக்கு. சரி, உங்களுக்கு கேள்வி அது இல்ல.
மேலே குறிப்பிட்ட சோடியம் ஹைட்ரோக்சைடு HCl ஆகிய கரைசல்களில் 100 மில்லி லிட்டர் வீதம் எடுக்கப்பட்டு, சரி, அதாவது ரெண்டிலே 100 100 எடுக்கிறோம். NaOHல 100, HClல 100 எடுத்து வெப்பக்காவலியான ஒரு பாத்திரத்தில் அவற்றை சேர்த்து கலக்கும் போது கலவையின் வெப்பநிலை 5 பாகை செல்சியஸால் உயர்ந்தது. இதுல முதலாவது கேள்வி, சோடியம் ஹைட்ரோக்சைட்டுக்கும் HClக்கும் இடையில் நடைபெறும் தாக்கத்துக்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு. சோடியம் ஹைட்ரோக்சைடு HClோட தாக்கம் அடையுது, விளைவாக NaCl சோடியம் குளோரைட்டும் நீரும் உருவாகும். சமப்படுத்த வேண்டிய தேவையில்லை, எல்லாமே சமப்படுத்தப்பட்டு தான் இருக்கு. அப்ப இந்த தாக்கத்தை மட்டும் எழுதினீங்களாச்சு. மேற்குறித்த தாக்கத்தின் போது இடம்பெற்ற வெப்ப மாற்றத்தை கணிக்க தரவுகள் தந்திரிக்கும். நீரின் தன் வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1. நீரின் அடர்த்தி தரப்பட்டிருக்கு 1 கிராம் சென்டிமீட்டர் -3. ரைட். அப்ப இதை வச்சு நாங்க 2 எடுகோள்கள் எடுத்துட்டு கணித்தலை செய்யலாம். கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமன் என்று எடுப்போம். அதே மாதிரி கரைசலினுடைய அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமன் என்று எடுப்போம். எடுத்தாத்தான் வெப்ப மாற்றத்தை நாங்க துணியலாம். அடுத்த கேள்வியும் பாருங்க. அதான் சோடியம் ஹைட்ரோக்சைட்டும் HClக்கு இடையிலான தாக்கத்தின் வெப்ப மாற்றத்தை துணியும் போது உம்மால் மேற்கொள்ளப்பட்ட இரு எடுகோள்கள் என்று சொன்னா கலவையின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமன். அடுத்த கலவையின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமன் எடுத்து தான் செய்வோம். வெப்ப மாற்றத்தை துணிவம் அதுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு Q சமன் Q என்ற வெப்ப மாற்றம், M என்றது திணிவு, C என்றது தன்வெப்ப கொள்ளளவு, தீட்டான்றது வெப்பநிலை மாற்றம். திணிவு பாருங்க, 2 கரைசல்லையும் சோடியம் ஹைட்ரோக்சைட்லையும் HClலையும் 100 100 எடுக்கப்படுது. ஆகவே ரெண்டையும் கலந்தம் சொன்னால் மொத்தம் 200 மில்லி லிட்டர் அந்த வெப்ப காவலி பாத்திரத்துக்குள்ள இருக்கு. எங்களுக்கு அடர்த்தி தந்திரிக்கணும் 1 கிராம் சென்டிமீட்டர் -3 நீரின் அடர்த்தி. நீரின் அடர்த்தி தான் கலவையின் அடர்த்தி என்று எடுத்து செய்ய போறோம். அப்ப இதன் கருத்து என்னன்னு சொன்னா 1 சென்டிமீட்டர் கியூப்புக்குள்ள 1 கிராம் கலவை இருக்கு. அதாவது 1 சென்டிமீட்டர் கியூப் பண்றது 1 மில்லி லிட்டருக்கு சமன். 1 மில்லி லிட்டருக்குள்ள 1 கிராம் இருக்கு. ஆகவே 200 மில்லி லிட்டருக்குள்ள எவ்வளவு இருக்கும்? 200 கிராம் இருக்கு. இப்ப இங்க திணிவுக்கு பதிலாக நாங்கள் 200 கிராமா போடலாம். இங்க திணிவு கிலோகிராமுக்கு தான் கொடுக்க வேணும். ஆகவே கிராம கிலோகிராமா மாத்த 1000ஆல. அடுத்த தன்வெப்ப கொள்ளளவுக்கு பதிலாக நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தான் போட போறோம். அப்ப 4200. அதே மாதிரி ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் நேரடியாக தரப்பட்டிருக்குது. எவ்வளவு? 5 பாகை செல்சியஸால உயருது. அப்ப வெப்ப மாற்றத்துக்கு பதிலாக 5 பாகை செல்சியஸ். இனி கணிப்பம். இதுல 3 சைவர் கீழே 3 சைவர் வெட்டுப்படும். 2 தர 420 தர 5 5 10, அதாவது 4200 ஜூல் அண்டு வரும். வெப்பம் மண்டபடியா 4200 ஜூல். சரியாதான் வெப்ப உள்ளுறை மாற்றம். எடுகோள்கள் ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்த பாருங்க, புரோப்பேனின் தகனத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு தரப்பட்டிருக்குது. தகன மண்டைக்குள்ள அது ஒரு புரோப்ப தாக்கமா தான் இருக்கு. புரோப்ப தாக்கத்துல விளைவுகளோட வெப்பம் வெளிவிடப்படும். சமப்படுத்தப்பட்ட தாக்கம் இருக்கு. ரைட். மேற்குறித்த தாக்கம் புரோப்ப தாக்கமா வெப்ப தாக்கமா நேரடியா நாங்க கண்டுபிடிக்கலாம். தகனம் என்றாலே அது புரோப்ப தாக்கம். மேலும் விளைவோட இங்க வெப்ப சக்தி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே விளைவோட வெப்ப சக்தி வெளியிடப்படுதுன்னா சூழலுக்கு வெப்பம் வெளியிடப்படுது. எனவே இது ஒரு புரோப்ப தாக்கம். அடுத்த தாக்கிகள்னதும் விளைபொருட்கள்னதும் சார் அமைவுகளை தெளிவாக காட்டி மேற்குறித்த தாக்கத்திற்கான சக்தி வரிப்படத்தை பெரும்படியாக வரையும். இது ஒரு புரோப்ப தாக்கம் என்றபடியா விளைவின்ற சக்தி குறைவாகவும் தாக்கின்ற சக்தி அதிகமாகவும் இருக்கும். எனவே வரைவின் மேற்பகுதியில தாக்கியும் கீழ்ப்பகுதியில விளைவும் அமையக்கூடிய வண்ணம் வரைவை கீறினம். சரி, தகனம் ஒரு புரோப்ப தாக்கம். கையச்சில கட்டாயம் சக்தி கொடுக்க வேணும். தாக்கின்ற சக்தி தான் உயர்வாயிருக்கும். அப்ப வரைவின மேற்பகுதியில தாக்கி C3H8. கீழ்ப்பகுதியில விளைவுகள்
காவனீர் ஆக்சைடு பிளஸ் நீர். அம்புக்குறி தாக்கியிலிருந்து விளைவு நோக்கி வரும். இந்த புறவெப்ப தாக்கமுடைய சூழலுக்கு வெப்பம். ரைட், இவ்வளோத்தையும் காட்டின சரி. அடுத்த பாருங்க, ஒரு வெண்ணமிலமாக இருக்கும் அதே வேளை ஏ ஒரு வெண்ணமிலமாக இருக்கும் அதே வேளை பி ஒரு வெண்மூலமாகும். ஏக்கும் பிக்கும் இடையே நடைபெறும் தாக்கத்தில் இரு விளைபொருட்கள் உண்டாகின்றன. அவற்றில் ஒரு விளைபொருள் சோடியம் குளோரைட். ஏக்கும் பிக்கும் நடைபெறும் தாக்கத்துடன் தொடர்பட்ட வெப்ப மாற்றத்தை துணிவதற்கு தயார் செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. வெண்மூலம் வெண்ணமிலம் தாக்கமடைஞ்சு எங்களுக்கு முதல் வார சோடியம் குளோரைட் என்றபடியா சோடியம் குளோரைட் என்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் வெண்ணமிலத்தையும் வெண்மூலத்தையும் கண்டுபிடிக்கலாம். சிஎல் இருக்குது, ஆகவே வெண்ணமிலம் HCl. சோடியம் இருக்குதா, ஆகவே வெண்மூலம் சோடியம் ஹைட்ராக்சைடு. NaCl அமில மூல தாக்கமடைய உப்போட நீரும் பெறும். ரைட், இதுதான் தாக்கம். இப்ப கேள்வி, ஏக்கும் பிக்கும் இடையே நடைபெறும் தாக்கத்துடன் தொடர்புடைய வெப்ப மாற்றத்தை கணிக்க போறோம். அதுக்கு ஒரு ஒழுங்கமைப்பு உருவில காட்டப்பட்டிருக்கு. சரி, ஏதான் அந்த உருவம். இவ்வொழுங்கமைப்பில் வெப்ப இழப்பை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படும் உத்தியாது கொண்டு வந்து வெப்ப காவலிடப்பட்ட பாத்திரம் பயன்படுத்தப்படுது. சரியா, வெப்ப காவலி பாத்திரம் பயன்படுத்தப்படுதல் என்றதை போட்டா சரி. அடுத்து, இவ்வொழுங்கமைப்பில் ஏற்படும் வெப்ப இழப்பை மேலும் குறைப்பதற்கு மேற்கொள்ளத்தக்க ஒரு நடவடிக்கையை தருகன்னு சொன்னால் மூடிய மூடியால நாங்கள் மூடலாம். பாத்திரத்தின் மேற்பகுதியை மூடியால மூடலாம். ரைட். அடுத்தது, சமசரிவுகளை கொண்ட அமிலக்கரைசல் ஏயிலிருந்தும் மூலக்கரைசல் பியிலிருந்தும் 50 சென்டிமீட்டர் கியூப் வீதம் எடுக்கப்பட்டு 2லிருந்தும் 50 மில்லி லிட்டர் எடுக்கப்படுது. மேற்குறித்த ஒழுங்கமைப்பில் இட்டு கலக்கப்பட்டது. இங்கு ஏற்படும் வெப்பநிலை வித்தியாசம் 10 பாகை செல்சியஸ் என துணியப்பட்டது. மேற்குறித்த வெப்பநிலை வித்தியாசத்தை துணிவதற்கு பெற வேண்டிய வாசிப்புகள் அது. வெப்பநிலை வித்தியாசத்தை நாங்க துணிய வேணும்னு சொன்னா முதலாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதே மாதிரி சோடியம் ஹைட்ரோக்சைட்டினுடைய ஆரம்ப வெப்பநிலையை பெற வேண்டும். அதே மாதிரி கலவைய கலந்தா பிறகு கலவைன்ற உயர் வெப்பநிலையை துணிய வேண்டும். சரி, ரெண்டையும் கலந்தா பிறகு கலவைன்ற உயர் வெப்பநிலையை துணிய வேண்டும். இந்த ரெண்டு வாசிப்பை பெற்றாதான் நாங்கள் வெப்பநிலை வித்தியாசத்தை என்ன செய்யலாம், அதுல இருந்து கழிச்சு. அடுத்த, மேற்குறித்த தாக்கத்துடன் தொடர்பட்டு ஏற்படும் வெப்ப மாற்றத்தை கணிக்க. வெப்ப மாற்றம் கணிக்கணும் என்று சொன்னா எங்களுக்கு தரவுகள் தந்திருக்கு. தாக்க கலவையின் தன்வெப்பக்குள்ள அளவு 5000. அதன் அடர்த்தி தந்திருக்கு 1 கிராம் சென்டிமீட்டர் -3. சரியா, முதலே பார்த்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் கியூப்புக்குள்ள 1 கிராம் இருக்குது. ஆகவே இங்க HCl 50, சோடியம் ஹைட்ராக்சைட்ல 50 எடுக்க போறோம். 50 50 100 2 பேர் கலவை. ஒரு சென்டிமீட்டர் கியூப்புக்குள்ள 1 கிராம் இருக்குன்னா 100 சென்டிமீட்டர் கியூப்புக்குள்ள 100 கிராம் இருக்கு. சரி, அதை வச்சுக்கொண்டு Q சமன் MC தீட்டாவில் போட்டா சரி. எம்ன்றது திணிவு, 50 50 100 கிலோகிராமா மாத்துறதுக்காக 1000ஆல பிரிப்போம். தன்வெப்ப கொள்ளளவு 5000 தந்திருக்கணும். வெப்பநிலை வித்தியாசம் 10 பாகை செல்சியஸ், அதுவும் தரப்பட்டு. இப்ப 3 சைவர் வெட்டுப்படும், கீழே வெட்டுப்படும். எனவே சக்தி வருமங்களுக்கு 5000 ஜூ. சரி, வெப்ப சக்தியின் அளவு, வெப்ப மாற்றத்தின் அளவு 5000 ஜூ. சரி, வெப்ப மாற்றம் எவ்வளவு? 5000 ஜூ. அடுத்த, மேலே ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள ரசாயன தாக்கத்தின் போது நடைபெறும் சக்தி மாற்றத்தை வாய் குறிப்பதற்கு ஒரு சக்தி மட்ட வரைவை பெரும்படியாக வரை. அமில மூல தாக்கம், அமில மூல தாக்கம் அண்டைக்குள்ள என்ன? அது ஒரு புறவெப்ப தாக்கம். சரியா, அப்ப இப்படி கீறுவீங்க. சக்தி புறவெப்ப தாக்கம் அண்டபடியா தாக்கின்ற சக்தி தான் உயர்வாயிருக்கும். எனவே தாக்கிகளான சோடியம் ஹைட்ராக்சைடும் HCl மேல வரும். விளைவின் சக்தி குறைவு, ஆகவே நீரும்
சோடியம் குளோரைடு உப்பும் கீழே வரும். அம்புகுறி தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி வரணும். ஒரு புற வெப்பத்தாக்கம் என்றபடி 5000 ஜூல் சக்தி என்ன செய்யப்படுது, இழக்கப்படுது. இவ்வளவு கொடுத்தாச்சு. அடுத்த பாருங்க, எதினின் பூரண தகனத்துக்குரிய சமன்பாடு தரப்பட்டிருக்காம். மேற்குறித்த சமன்பாட்டில் எக்ஸிற்குரிய பெருமானம் யார்? எக்ஸிற்குரிய பெருமானம், ரைட். இப்ப தாக்கத்தை சமப்படுத்த வேணும். ஆஹ் இங்க CO2க்கு முன்னால 2 இருக்குது, கார்பன் 2, அப்ப அது சரி. ஹைட்ரசன் 4 இருக்குது இங்க. எனவே இதை சமப்படுத்துறதுக்கு நீருக்கு முன்னால நாங்க 2 போட்டோம்னா 8 4, சரி. மூவி 2 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்க ஏற்கனவே 8 4 இருக்குது. 4ஓட 2 கூட்டினா 6. அப்ப எக்ஸுக்குரிய பெருமானம் வரும் 2 தாக்கிகளும் விளைபொருட்களும் இருக்கும் மட்டங்களை காட்டி எதினின் பூரண தகனத்துக்குரிய சக்தி மட்ட வரிபடும். இதை பற்றி ஏற்கனவே நாங்கள் போதுமான அளவில் பார்த்துட்டோம். இது ஒரு புறவெப்ப தாக்கம் வந்தபடியா தாக்கி மேலேயும் விளைவு கீழையும் காட்டி வரைவை வரைஞ்சு நிற்கிறார். சரி. அடுத்தது ஒக்டேனின் பூரண தகனத்துக்குரிய சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு தரப்பட்டிருக்காம். ஒக்டேனின் ஒரு மூல் பூரண தகனம் அடையும் போது சுற்றாடலுக்கு விடுவிக்கப்படும் காவனீரோட்சைட்டின் திணிவை காணும். காவனீரோட்சைட்னா திணிவுகள் இருக்கு. சரி, அப்ப இந்த தாக்கத்தின் அடிப்படையில 2 மூல் ஒக்டேன் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னோம், எங்களுக்கு 16 மூல் காவனீரோட்சைட் வெளிவிடப்படும். சரியா? 2 மூல் ஒக்டேன் தாக்கம் அடையக்குள்ள 16 மூல் காவனீரோட்சைட் உருவாகும். ஆகவே இப்ப ஒரு மூல் தகனம் அடையக்க எவ்வளவு வேண்டாதான் கேள்வி. அப்ப ஒரு மூல் தகனம் அடையக்குள்ள எவ்வளவு மூல் காவனீரோட்சைட் உருவாகும்? 2க்கு 16 ஒன்றுக்கு 8 மூல், அது நிறவாசி தான். 8 மூல் காவனீரோட்சைட் தான் உருவாகும். அப்ப கேட்டது காவனீரோட்சைட்டின் திணிவு. ஒரு மூல் காவனீரோட்சைட்டின் திணிவு 44, நேரடியா தந்திருக்கு. ஒரு மூல் காவனீரோட்சைட்டின் திணிவு 44. ஏன் காவனீரோட்சைட்டின் சார் மூலக்கூற்று திணிவு 44 வழியா மூல திணிவும் அதான். ஒரு மூல் காவனீரோட்சைட்டின் திணிவு 44 கிராம். எனவே 8 மூல் காவனீரோட்சைட்டின் திணிவு 44, 8ஆல பிரிக்கிறாச்சு. 8×32 3 மிச்சம். 8×32 3 35, அதாவது 352 கிராம் என்று வேறு. அடுத்த ஒக்டேனின் பூரண தகனத்துக்குரிய ஒரு பூரணமற்ற சக்தி மட்ட வரிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. அன்னை உங்கள் விடைத்தாளை பிரதி செய்து பூரணப்படுத்து. இது ஒரு புறவெப்பு தாக்கம், தாகன மண்டோடைய புறவெப்பு தாக்கம். இப்ப தாக்கி மேலே இருக்கும் விளைவுகள் அங்க எழுதவன், எழுதவன் 16 CO2 பிளஸ் 18 நீர். நம்ம குறி தாக்கிலிருந்து விளைவை நோக்கி வரும். சரியா? புறவெப்பு தாக்கம் தாக்கின்ற சக்தி தான் கூட, விளைவின்ற சக்தி குறைக்கு. இவ்வளவுதான் கேள்வி. 2022 வரைக்கும் வந்தது பார்த்துட்டேன். அனி நாங்கள் 2023 ஏதாவது கேள்வி வந்தது ஒரு பார்ப்போம். சரியா? இதுல ஒரு கேள்வி வந்து பாருங்க. மாணவன் ஒருவன் தசமொரு மூல் டெசிமீட்டர் -3 சரிவை கொண்ட 30°C இருக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலின் 50 சென்டிமீட்டர் கியூப்பை ஒரு பொலிஸ்டைரீன் கிண்ணத்தில் விட்டு அதில் ஒரு வெப்பமானியை பூர்த்தினான். அதன் பின்னர் அவன் செறிவு தசமொரு மூல் டெசிமீட்டர் -3 கொண்ட 30°C இருக்கும் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலின் 50 சென்டிமீட்டர் கியூப்பை அந்த கிண்ணத்தில் சேர்த்தான். இரு கரைசல்களும் கலக்கப்பட்ட பின்னர் கலவையடைந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை 38, ஆரம்ப வெப்பநிலை 32க்கும் உயர்ந்தபட்ச வெப்பநிலை 38. கலவையின் வெப்பநிலை அதிகரிப்புக்குரிய காரணத்தை விளக்கு. என்ன? இது ஒரு அமில மூல தாக்கம். ஆகவே புறவெப்ப தாக்கம், சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். தாக்கத்தின் போது வெப்பம் வெளிவிடப்பட்டதால் கலவையின் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று போட்டாச்சு. தாக்கத்தின் போது வெப்பம் வெளிவிடப்பட்டமையால் கலவையின் தாக்கம் அதிகரிக்கும் என்று போட்டாச்சு. அடுத்த கலவை அடைந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை 38°C கூடிய ஒரு உயர் பெருமானத்தை நோக்கி செல்வதற்கு மேற்குறித்த ஒழுங்கமைப்பில் தாக்கிகளின் சரிவில் செய்ய வேண்டியிருந்த ஒரு மாற்றத்தை குறிப்பிடுது. 38லும் பார்க்க கூட வேணும் என்று சொன்னா வெப்ப இழப்பை தவிர்க்க வேணும். அப்ப இதை நாங்கள் ஒரு மூடியொண்டால மூடினம் என்று சொன்னா வெப்ப இழப்பு மேலும் தவிர்க்கப்படும். அது ஒழுங்கமைப்பில் செய்யற மாற்றம், மூடியால மூடி.
செறிவில என்ன மாற்றம் செய்யணும்னா செறிவை கூட்டவும். செறிவை கூட்டினோம்னு சொன்னாலும் வெப்பம் கூடுதலாக வெளிவிடப்படும். தாக்கம் கூடுதலாக நடக்கும். அப்ப கூடுதலாக வெப்பம் வெளிவிடப்படும். செறிவை அதிகரிக்க வரும். தான் மாற்றம். அடுத்த மேற்குறித்த பரிசோதனைக்கு பயன்படுத்திய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் கனவளவில் இருந்து சோடியம் ஹைட்ராக்சைடு மூல்களின் அதே எண்ணிக்கை அடங்கும் திண்ம சோடியம் ஹைட்ராக்சைட்டின் ஒரு அளவை பயன்படுத்தி பரிசோதனையை மறுபடியும் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு கலவை அடையும் உயர்ந்தபட்ச வெப்பநிலை 38 °C என ஒரு மாணவன் குறிப்பிடுகிறார். நீங்கள் கூற்றுக்கு உடன்படுகிறீர்களா? உங்கள் விடைக்குரிய காரணங்களை விளக்கு. சரி, இதுல என்ன சொல்லணும்டா, இப்ப கரைசல்ல இருக்கிற அந்த ஒரு மூல் இருக்குத்தானே சோடியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கு பதிலாக ஒரு திண்ம சோடியம் ஹைட்ராக்சைட்டை நாங்கள் பயன்படுத்தினமா இருந்தால் 38 °C உயர்ந்தபட்ச வெப்பநிலை மறுபடியும் 38 °C வரும் என்று சொல்லி ஒரு மாணவன் குறிப்பிடுறாரு. அந்த கூற்றோட நீங்கள் உடன்படுகிறீர்களா? அதுக்குரிய காரணத்தை விளக்கு. ரைட். அப்ப இக்கூற்றுடன் உடன்படுகிறீர்களான்னு சொன்னால் இல்லை. என்ன காரணம்னு சொன்னா, இப்ப திண்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கரைய வேணும். இப்ப கரையைக்குள்ளேயும் கொஞ்சம் வெப்பம் வெளிவிடப்படும். அதன் காரணமா 38 °C இருக்காது. அடுத்தது, இப்பரிசோதனையில் நடைபெறும் தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு. இது நிறைய தடவைகள் பார்த்தாச்சு. சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் HCl தாக்கம் அடைஞ்சா எங்களுக்கு சோடியம் குளோரைட் உப்பும் H2O நீரும் விளைவாக கிடைக்கும். தாக்கம் ஏற்கனவே சமப்படுத்தப்பட்டு இருக்குது. அடுத்தது, இத்தாக்கம் நடுநிலை தாக்கமாக அழைக்கப்படுவதற்குரிய காரணத்தை விளக்குக. அதாவது காரணம் மூலம் அயனாக்கமடைந்து உருவாகும் ஹைட்ரோக்சைடு அயனம் அமிலம் அயனாக்கமடைந்து உருவாகும் H+ அயனம் சேர்ந்து நீர் மூலக்கூறு உருவாகும். ஆகவே இது ஒரு நடுநிலையாக்கல் தாக்கம் கண்டுபிடித்தா சரி. அடுத்தது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு வலிமையான அமிலமாக கருதப்படுவது ஏன்? அதாவது நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கமடைந்து H+ அயன் வெளிவிடப்படுவதால் ஒரு வெண்மையான அமிலம். சோடியம் ஹைட்ராக்சைடின் ஒரு கைத்தொழில் பயன்பாட்டை திரட்டாம். சவர்க்கார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுது. கடதாசி உற்பத்தி, பெட்ரோலிய சுத்திகரிப்பு அதுகளில் பயன்படுத்தப்படுது. அதுல ஏதாவது ஒன்றை கொடுத்தா சரி. ரைட். அப்ப இந்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா, அமிலங்கள் மூலங்கள் அதோடு சேர்த்து வெப்பொள்ளுறை மாற்றம் என்ற கேள்வியும் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. ரைட்.